ஹலோ கனிங் சேனல் பீப்பிள். கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் பற்றி தான் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ தான்ப்பா கீர்த்தி சுரேஷ்க்கு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு டிசம்பரோட 12 மேரேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது கீர்த்தி சுரேஷ்மே அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க மேரேஜ் நடந்தால் நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. இந்நிலையில் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்டனி, அதாவது கீர்த்தி சுரேஷோட கணவர் ஆண்டனி இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பீரோவை கீர்த்தி சுரேஷ் திறந்து பார்த்து செம்ம ஷாக் ஆகிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு, அப்படி என்ன தான் இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரோ ஃபுல்லாகவே அவங்களுக்கு தேவையான நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருந்துருக்கிறாராம். உதாரணத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல்லேருந்து வெஸ்டர்ன்லேருந்து மாடர்ன்லேருந்து ரொம்பவே யுனிக்கியாக ரொம்ப ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ரொம்ப பாரம்பரிய முறைப்படி ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே வாங்கி அடுக்கி வச்சுருக்காரு. அதாவது 365 நாளுக்கும் தேவையான புடவைகள்லேருந்து நிறைய மாடர்ன் வெஸ்டர்ன் ரொம்ப கல்ச்சர்ஃபுல்லான ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரொம்பவே பாரம்பரிய முறைப்படி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருக்காராம். இன்னும் இது எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி திறந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு கட்டிக்க போகிற பொண்ணுக்கு நான் நிறைய வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸோட நீடே இருக்காது. மேபி அட் ஆல் உனக்கு இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படின்னு பட்சத்தில் உனக்கு ட்ரெஸ்ஸு தேவை இருக்கும். இதை நீ இதெல்லாம் இந்த ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ் கிட்ட ஆகிடும். அந்தளவுக்கு உனக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் ரொம்பவே ஷாக் ஆகிருக்காங்க. இன்னும் இது இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி நமக்காக அடுக்கி வச்சுருக்காரு, இதெல்லாம் கனவா நிஜமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிருக்காங்க நம்மளோட கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் போய் ஆண்டனிக்கிட்டையும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்காக பண்ணீங்க அப்படின்னும் போது, நம்ம 15 நிமிஷம் லவ் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன பீரியட் கிடையாது, ரொம்பவே பெரிய பீரியட். இவ்வளோ நாள் நான் உனக்கு புரிஞ்சு வச்சுருக்கேன். நான் புரிஞ்சு வச்ச முறையில் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது தான் இந்த பீரோவில் நான் வாங்கி வச்சுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதை நினச்சி நீ எனக்கு ரொம்பவே மெனக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். இது எல்லாமே நம்ம லவ்க்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டனி அவர்கள் கீர்த்தி சுரேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2க்கு சேர்ந்த கூட்டத்தை பற்றி நம்ம சித்தார்த் அவர்கள் ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வச்சிருந்தாரு. யார் மேடை போடாலும் கூட்டம் சேரதான் செய்யும், நான் கூட மேடை போகிறேன், கூட்டம் உதா இல்லை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தாரு. என்ன இது இவரெல்லாம் இப்படிலாம் பேசுகிறாரு, இந்தியன் 2 நடிச்சதுக்கா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனத்தெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு சித்தார்த் அவர்கள் இப்போ அப்படியே உள்ட்டா அடிச்சு பேசியிருக்காரு. நானும் அவரும் ஒரே கப்பலில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம், எனக்கும் அவருக்கும் எந்த சண்டையும் கிடையாது. புஷ்பா 2 பயங்கரமாக இருக்குது, நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 1க்கு வரவேற்பே நான் பார்த்தேன். ஸோ செமையாக இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இப்போ அல்லு அர்ஜுனை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனால் திடீர்னு ப்ரெஸ் மீட்டில் அப்போ பேசினவர் அவர் இப்படியும் இப்போ பேசினவர் இப்படியும் மொத்தமாக மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இப்போ பேசினது ரொம்பவே சுமூகமாக ரொம்ப காமாக பேசின மாதிரி இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.